வணக்கம் நண்பர்களே. மகாபாரதம் பேசுகிறது 16வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் திரௌபதியோடைய விவாகத்தில் என்னென்ன விவாதங்கள் யார் யார் செய்தாங்க. தர்மர் தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் திரௌபதியை ஐவரும் மனம் முடிக்கணும்னு சொன்னாரா? துருபதனும் துஷ்டதீமனும் தர்மர் சொன்ன உடனே இந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? அல்லது யாரால் இது சம்மதிக்க வைக்கப்பட்டது? பாண்டவர்கள் எல்லோருமே நற்குணங்கள் மட்டுமே நிறைந்து இருந்தார்களா? கேள்விகளுக்கான விடைகளை இந்த அத்தியாயத்தில் அலசியிருக்காரு திருசு அவர்கள். பொதுவாக மகாபாரதத்தை முழுமையாக படித்தாலே அதில் அரசியல் பார்வை எவ்வளவு இருக்குன்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புரோகிதரை அழைச்சாரு துருபதன். நீங்கள் போய் அந்த இளைஞர்கள்கிட்ட பாண்டவர்கள் தானா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முறைப்படி திரௌபதியை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு கூறி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். புரோகிதர் அங்கே போய் துருபதன் சொன்னவற்றை தர்மபுத்திரர்கிட்ட சொன்னார். தர்மபுத்திரர் தாங்கள் யார் என்ற விவரத்தை சொல்லவில்லை. ஆனால் புரோகிதர் மூலம் துருபதன் விடுத்த அழைப்பை ஏற்று சகோதரர் தாய் குந்தியுடன் பாஞ்சாலம் செல்ல சம்மதித்தார். அவர்களை வரவேற்று உபசரித்த துருபதன், நீங்கள் யாருன்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கப்புறம்தான் நீங்கள் விவாகம் எந்த முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண முடியும். அதன்படி நடத்த தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். யுதிஷ்டர், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நாங்கள் சத்திரியர்கள் தான், பாண்டவின் புத்திரர்கள் தான் அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. தன்னுடன் வந்தது குந்தி தேவியும் தன்னுடைய சகோதரர்களும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அரக்கு மாளிகையிலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத துருபதன் கிட்ட சொன்னார். துருபதனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. யுதிஷ்டரே, இன்னைக்கு இந்த தினம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால திரௌபதியை உங்கள் சகோதரர் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்ய நான் இப்பொழுதே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுதிஷ்டர், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதாவது அர்ஜுனனின் மூத்தவனான எனக்கும் பீமனுக்கும் இன்னும் திருமணமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது நான் அர்ஜுனனுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கிறது அப்படின்னு கேட்டார். அதனால் திரௌபதியை நான் மணக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு துருபதன் என்ன சொன்னார்னா, என் பெண்ணை நீங்களோ அல்லது உங்கள் சகோதரர்கள் யாராவது ஒருத்தரோ திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த விஷயத்தில் உங்கள் முடிவை சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். உடனே தர்மர் சொன்னார், திரௌபதி எங்கள் ஐவருக்கும் மனைவியாக வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னார். இந்த முடிவு ஏன்னா எங்கள் தாயார் கொண்டு வந்த பிக்ஷையை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அதனால் தாய் சொல்லை நாங்கள் மீற முடியாது அப்படின்னு சொன்னார். எது கிடைத்தாலும் அதை சேர்ந்தே அனுபவிப்பது என்பது நாங்கள் மேற்கொண்ட விரதம். இதை மீற நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். மூத்தவனுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும்போது இளையவனுக்கு திருமணம் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னார் தர்மர். நாங்கள் ஐவரும் எங்கள் வயதின் முறைப்படி ஒவ்வொருவராக திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். தர்மர் கூறியதை கேட்டவுடனே துருபதனுக்கு ரொம்ப திகைப்பாகவும் இருந்தது. இப்படி ஒரு யோசனையை உங்களுக்கு ஏன் பிறந்தது? ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒருவருக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருப்பது என்பது நாம் காணாத ஒன்று, கேள்விப்படாத ஒன்று. இப்படி ஒரு அதர்மத்தை நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டார். தர்மரோ, தர்மம் என்பது மிகவும் சிக்கலானது, நுணுக்கமானது. அந்த பொருளை எளிதில் யாரும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால் தர்மம் இதுதான் என்று யாராலையும் நிச்சயித்து கூற முடியாது. முன்னோர் சொல்றது தான் நம்ம தர்மம்னு நம்ம பின்பற்றி வரோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாயார் இதை ஏற்கிறார். அதனால் நீங்கள் இதற்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் வியாசர் அங்கே வந்தார். துருபதன் வியாசர்கிட்ட திருமணத்தில் நடக்க இருக்கிற சிக்கலை பற்றி சொன்னார். அதற்கு வியாசர், வேதங்களுக்கும் மரபுகளுக்கும் விரோதமான இந்த அணுகுமுறை இப்போது மனித வழக்கிலிருந்து விலக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது பற்றிய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு முன்னால் உங்கள் ஒருவருக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல துருபதன் சொன்னார், உலகத்திலே இப்படி ஒரு திருமணத்தை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. பலருக்கு மனைவியாவது என்பது
உலக வழக்குகளுக்கும் வேதங்கள் கூறியதுக்கும் விரோதமானது. அதனால் இந்த அதர்ம காரியத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது ஏற்கப்படாத ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னார் துருபதன். துஷ்டத்யும்னன் என்ன சொன்னான்னா, நல்ல குணங்கள் பொருந்திய மூத்த சகோதரர்கள் தன்னுடைய இளைய சகோதரனின் மனைவியை அணுகுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா? அதனால் ஒரு பெண் 5 மகனை மணப்பது என்பது தர்மத்திற்கு விரோதமானது. அதனால் இந்த யோசனையை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு துஷ்டத்யும்னனும் சொன்னார். தர்மபுத்திரர் சொன்னார், முற்காலத்தில் ஜடிலை என்ற பெண் 7 பேரை மணந்தாள் அப்படின்னு ஒரு புராணத்தையும், அதே போல வாஷி என்கிறவள் தவத்தில் தூய்மையான மனத்தை பெற்ற 10 சகோதரர்களை அடைந்தாள். அதனால் அதர்மமான விஷயத்தை என் மனசு எப்போதுமே ஏற்காது, என் மனம் தெளிவாக உள்ளது, இது அதர்மமே இல்லை, பெரியோர்களால் ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. தவிர என்னோட தாயார் 5வரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார், அவருடைய வார்த்தை பொய்க்கலாகாது. அதனால் திரௌபதியை நாங்கள் 5வரும் மணப்பது என்பது தவறாகாது அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னார். குந்தி தேவியோ 5வரும் பகிர்ந்து கொள்ளுங்கள்னு நான் சொல்லிட்டேன், அதனால் என் வார்த்தை பொய்யாகிவிடுமோ என்று இப்போது எனக்கு பயமாக உள்ளது, பொய்யாகாத வகையில் ஒரு முடிவு செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் வியாசர்கிட்ட. வியாசர் துருபதனை தனிமையில் அழைத்து சில விளக்கங்களை சொன்னார். முன்பு 5 இந்திரர்கள் பரமேஸ்வரிடம் ஆணவத்துடன் நடந்து கொண்டார். அதனால் தண்டிக்கப்பட்ட 5 பேரும் ஒரு குகையை அடைந்தார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்டு தங்கள் செயலுக்காக வருந்தினார். ஈஸ்வரன் அவர்களுக்கு சாப விமோசனம் அளித்தார். பின்னொரு சமயம் மனித ஜென்மம் எடுத்து அங்கே தர்மத்துடனும் வீரத்துடனும் செயல்பட்டு புண்ணியத்தை பெற்று அவர்கள் இந்திரலோகம் திரும்புவார்கள் என்று ஈஸ்வரன் வரம் அளித்தார். 5 இந்திரர்களும் தாங்கள் மனித பிறவில் தர்ம தேவதை, வாயு பகவான், இந்திரன், அஸ்வினி தேவர்கள் ஆகியோருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஈஸ்வரனிடம் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் வரம் அளித்தபடியே பிறந்தவர்கள்தான் இந்த பாண்டவ சகோதரர்கள். அவர்களுக்கு பூ உலகில் மனைவியாக வாய்க்கப் போவது லட்சுமியின் அம்சமான தேவகுமாரியே என்று பரமசிவன் விதித்தார். அந்த பெண் பூ உலகில் பிறந்து சில பிறவிகள் எடுத்து ஒரு பிறவில் பரமேஸ்வரனை துதித்து நல்ல கணவன் வேண்டும் என்று 5 முறை கேட்டுவிட அவளுக்கு 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று ஈஸ்வரன் வரமளித்தார். தான் பிறகு திரௌபதியாக பிறந்திருக்கிறாள் என்று விவரங்களை சொன்னார் வியாசர். பாண்டவர்கள் இந்திரர்களாகவும் திரௌபதி லட்சுமியின் அம்சமாகவும் இருப்பதனால் முன்பு இருந்த நிலை இப்போது பார்க்கக்கூடிய ஞான திருஷ்டியை துருபதனுக்கு வியாசர் வழங்கினார். அந்த காட்சியை கண்டார் துருபதன். பிறகு துருபதன் கூறினார், இது தர்மமோ அதர்மமோ எனக்கு தெரியாது, இது கடவுளின் செயல் என்றே நான் நினைக்கிறேன். ஆகையால் என் மீது தவறு இல்லாத வகையில் திரௌபதி 5வருக்கு மனைவியாகட்டும் அப்படின்னு ஒப்புக்கொண்டார். திரௌபதி லட்சுமியின் அம்சம் என்பதாலும் ஏற்கனவே பரமசிவன் 5வரையும் மணக்கும்படி அவளுக்கு விதித்தது என்பதனாலும் இங்கே ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் இது மனிதர்களுக்கு தர்மமாகாது அப்படின்னு சொல்லி வியாசர். இதன் பிறகு தர்மபுத்திரர் பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் ஆகியோரை அந்த வரிசைப்படி மணந்தாள் திரௌபதி. ஆக திரௌபதியோட திருமணத்தை பற்றி எழுப்பப்படும் கேள்விகள் இன்னைக்கு நாம் பகுத்தறிவால் அறிவுபூர்வமாக கேட்கப்பட்ட விஷயங்கள் இல்லை. மகாபாரதத்திலேயே இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, தர்மபுத்திரர் திரௌபதி 5வரை மணக்கணும் அப்படின்னு சொன்ன காரணங்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தாய் 5வரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுனாலையும் இது பொய்த்து விடாது கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் தர்மர் இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னே இப்படி நடந்ததா? பகாசுரனை எதிர்கொள்ள பீமனை அனுப்ப வேண்டும் என்று குந்தி முடிவெடுத்தும் போது அதை கடுமையாக எதிர்த்தவர் தான் தர்மர். அப்போது தாய் சொல்லை தட்ட முடியாதுன்னு அப்போ அவர் கூறலை. பீமனை இழந்து விட்டால் ராஜ்யமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு வாதிட்டார் இல்லையா தர்மர். அவரை மிகவும் சமாதானப்படுத்தி தானே பீமனை குந்தி தேவி அனுப்ப வைத்தாங்க. இது ஒரு புறம் இருக்கு. அப்போது தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த திருமணம் நடக்கலை. 2வது காரணம் பார்க்கலாம்.
எதை எடுத்தாலும் ஐவரும் எதுவும் ஐவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன தர்மம் ஹிடம்பிய பீமன் செய்து கொண்ட போது இப்படி கூறவில்லை. அது ஒரு புறம் இருக்க, அர்ஜுனன், சித்ராங்கதை, உலும்பி, சுபத்திரை ஆகியோரும் திருமணம் செய்து கொண்டார். அப்போதெல்லாம் பகிர்ந்து கொள்வது என்ற நினைப்பு அர்ஜுனனுக்கும் வரவில்லை. பகிர்ந்து கொள்ளவில்லையே என்ற வார்த்தை தர்மரும் பேசவில்லை. திரௌபதியை யார் மணப்பது என்பதில் மட்டும்தான் இந்த ஆட்சேபனைகள் எழுந்தன. ஏன், அதை இப்ப பார்க்கலாம். திரௌபதன் படைபலம் பொருந்தியவன். அது மட்டுமல்ல, அவனுக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள்னு பெரிய சேனைகள் வைத்து கொண்டிருந்த மன்னன் அவன். துரோணரை மாய்ப்பதற்கென்றே வேள்வி நடத்தி ஒரு மகனையும் துருபதன் பெற்றிருந்தான். துரியோதனுடன் யுத்தம் என்று வந்தால் இவையெல்லாம் பாண்டவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த பேருதவி பாண்டவர்களில் ஒருவனாகிய அர்ஜுனனுக்கு மட்டுமே போய் சேர்ந்து விட்டால் சிக்கல்கள் தோன்றலாம். ஐவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற இந்த உதவிகள் ஐவருக்கும் கிட்ட வேண்டும். சுலபமான உறுதியான வழி துருபதன் மகளை ஐவரும் மணப்பது என்பதுதான். யோசித்து பார்த்தால் யுதிஷ்டரர் எடுத்த முடிவு ஒரு அரசியல் முடிவாகத்தான் தோன்றுகிறது அப்படின்றாரு எழுத்தாளர். வியாசரை பொறுத்தவரையில் பாண்டவர், திரௌபதி ஆகியோரின் திருமணம் என்பது ஒரு தெய்வ செயலாக இருந்தாலும் தர்மபுத்திரரின் பார்வையில் நின்று பார்த்தால் இது ஒரு அரசியல் முடிவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். இதுல என்ன குறிப்பிடும்படியா இருக்கு அப்படின்னா, தர்மபுத்திரருக்கு எழுந்த ஆட்சேபனைகள் மகாபாரதத்தில் மறைக்கப்படவில்லை. மகாபாரதம் ஒரு வரலாற்று அடிப்படையிலானது அப்படிங்கிறதுக்கான சான்றாகையும் இதை எடுத்துக்கலாம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.